காமராஜ் சார். வணக்கம் வணக்கம். தமிழ்நாடு உள்ள அத்தனை பேருக்கும் வணக்கம். வெல்கம் சார், வெல்கம் சார். கிரேட்டஸ்ட் மென்டார், the man of ethics, the RC and the reflection of RCM. Great, thank you sir. Please. brand new star பளுக்கும் வணக்கம். வணக்கம். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடிக்கடியா நீங்க கூப்பிட்டு தமிழ்ல கொஞ்சம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. முன்னாடி எல்லாம் வந்து நான் தமிழ்நாட்டுல நிறைய ஊர்ல வந்து நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி வில்லேஜ் அலைஞ்சிருக்கு. சைக்கிள்ல போயிருக்கு, ஸ்கூட்டர்ல போயிருக்கு, எல்லா இடத்தும் போயிருக்கேன் ராத்திரி. பட் அதுல எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு கேட்டா, எத்தனை ராத்திரி வந்து தமிழ்நாட்டிலே எந்த ஊர்ல இறங்கியாலும் அந்த ஊருடைய மெயின் லீடர் வந்து அது ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட்ல ஆகட்டும், எங்க இறங்கியாலும் அங்க வந்து பிக்கப் பண்ணி அவரோட வீட்டுல கொண்டு போய் ஈவன் லாட்ஜ் கூட எடுக்காம அவ்வளவு அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல எனக்கு பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங் டைம்ல எல்லாம் ரொம்ப ஹெல்ப் இருந்தது. அதனால இப்பவும் எனக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பிசினஸ் மாதிரியே தெரியல, எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியுது. ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குன்னு சொன்னா எனக்கு என்னுடைய ஒரு ஃபேமிலியோட ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அது எனக்கு தமிழ்நாடு ரொம்ப அந்த மாதிரி உள்ள இது ஒரு என்னது ஒரு ஃபீலிங் முன்னாடி இருந்தே இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். எல்லா தமிழ்நாடுடைய லீடர்ஸ்க்கும் என்னுடைய தேங்க்ஸ், நன்றி. அதுக்கு என்னுடைய பேரு வந்து புது ஆட்களுக்காக, ஏன்னா பழைய ஆள்களுக்கு எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அவரோட வீட்டில் உள்ள ஃபேமிலி கூட என்ன தெரியும். ஆனா புது ஆள்களுக்காக என்னோட பேரு வந்து கோபகுமார். நான் இங்க பெங்களூர்ல ஏரோட்ராமில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க ஆகாசத்துல மானத்துல பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா ஏர்கிராப்ட்ல நான் வேலை பண்ணிருக்கு. ஹெலிகாப்டர்ஸ், ஜெட்ஸ், ஃபைட்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ஸ் எல்லாம் வேலை பண்ணிருக்கு. இந்தியாவில நிறைய இடத்துல நான் டிராவல் பண்ணிருக்கு. இந்தியாவோட பார்டர்ல போயிருக்கு. பார்டர்ல போய் ஃபயரிங்ஸ் நிறைய பார்த்திருக்கு, சாவு பார்த்திருக்கு, சத்த அதுக்கு என்ன தமிழ்ல என்ன சொல்லி தெரியல. அந்த டெட் பாடி வந்து ஈவன் ஒரு ஊர்ல கூட அனுப்பாம அந்த இடத்திலே டெட் பாடி இது பண்ணி மண்ணுக்குள்ள போட்டு ஈவன் ஊருக்கு அனுப்புறதுக்கு அவர்கிட்ட இது இல்ல, டைம் இல்லாம அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாம ஏன்னா ஃபுட்டு கொண்டு போனோம், ஆரம்ஸ் கொண்டு வரணும். அப்ப அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும். டெட் பாடிஸ் எல்லாம் தூக்கி அங்கேயே மண்ணுக்குள்ள போட்டுடுவார். அப்ப அந்த மாதிரி எல்லாம் நான் இது பார்த்திருக்கு. நம்ம இந்தியா காப்பாதுக்காக எத்தனை பேர் அவரோட உயிரை கொடுக்கிறேன் நம்ம இந்தியாவை காப்பாடுறதுக்காக. சோ அந்த டிஃபென்ஸ் போர்ஸ்ல நான் இருந்தேன். ஆனா நம்முடைய ஒரு துக்கமான ஒரு என்னுடைய உள்ள இருக்கிற ஒரு நோவு என்னன்னு கேட்டா, இவ்வளவு எல்லாம் ஆள்கள் வந்து அவருடைய லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியாலும் நம்ம இந்தியாவுக்குள்ள நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் அவருடைய பொருளை விட்டுட்டு இருக்கு. உங்களை வீட்டில் உள்ள டூத் பேஸ்ட்ல இருந்து, உங்களை வீட்டில் உள்ள டீ பவுடர்ல இருந்து, உங்களை வீட்டில் உள்ள காஃபி பவுடர்ல இருந்து, காலையில் எழுந்திருச்சு பல்லு வளர்க்கறதுல இருந்து சாயங்காலம் நைட் படுக்கிறது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட், நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பொருளும் மல்டிநேஷனல் கம்பெனி, ஃபாரின் கண்ட்ரிஸோட பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏர்ஃபோர்ஸ்ல வேலை பண்ணும்போது எனக்கு தெரியல, இந்தியாவை காப்பாதுக்காக நம்ம போராட்டம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா யூஸ் பண்ணிட்டு இருந்த, பயன்படுத்திட்டு இருந்த அத்தனை பொருளும் மல்டிநேஷனல் விதேசி ஃபாரின் கண்ட்ரிஸோட பொருள்னு எனக்கு தெரியவே இல்லை. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாவுடைய டிரான்சாக்சன் ஃபாரின் கண்ட்ரிஸ் நம்மளோட இந்தியாவில இப்பவும் பண்ணிட்டு இருக்கு. ஆர்சிஎம் எனக்கு எதுக்கு பிடிக்கும்னு கேட்டா, ஆர்சிஎம் இஸ் 100% இந்தியன் கம்பெனி, நம்மளோட நாடுடைய கம்பெனி. இந்த நாட்டினுடைய பொருளை பயன்படுத்தி நம்ம நாட்டில் உள்ள பொருளாதாரத்தை, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை மேல கொண்டு வரதுக்கு இந்த ஆர்சிஎம் ரொம்ப பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணும். இப்ப வந்து சின்ன லெவல்ல போயிட்டு இருக்கு. 100 crore, 200 crores, 500 crores அவ்வளவுதான் டர்ன் ஓவர் இந்தியா ஆர்சிஎம் உடைய நடந்துட்டு இருக்கு இப்போ மந்த்லி. ஆனா போக போக ஓரோ இந்தியாவில் உள்ள ஓரோ சிட்டிசனுக்கும் ஆர்சிஎம் உடைய வேல்யூ எப்ப புரியுமோ, இந்த ஆர்சிஎம் உடைய டர்ன் ஓவர் வந்து படிப்படியா மேல போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல இப்போ ஆர்சிஎம் கரெக்டா புரிஞ்சு ஆர்சிஎம் உடைய கூட நின்று ஆர்சிஎம்க்கு தேவையான, நம்ம காமராஜ் சார் சொன்ன மாதிரி ஒரு சர்வீஸா எடுத்து நம்ம நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும் வியாதி நோய்கள் இருந்து அவருக்கு ஹெல்த் கொடுத்து, அவருக்கு தேவையான ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து, அவருடைய கூட நின்று வேலை பண்ணி அவருக்கும் ஒரு வருமானத்தை உண்டாக்கி கொடுத்து
அவரை லைஃப்ல வந்து வெற்றி அடிக்கிற ஒரு மனிதரா நீங்க மாற்றும் போது வரும் காலத்துல உங்களை பேரை வந்து எழுதி இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் இப்போ நீங்க டெக்னிக்கல் அச்சீவரா, இப்போ நீங்க ராயல்டி அச்சீவரா, இப்போ நீங்க ஸ்டார் அச்சீவரா பாக்குற ஓரோ ஆர்சிஎம் உடைய லீடர்ஸ் வந்து வரும் காலத்துல ஹிஸ்டரி கிரியேட்டர்ஸ் ஆயிருக்கும். நம்ம இப்ப காந்திஜியோட பேரை படிக்கிற, அப்துல் கலாமுடைய பேரை படிக்கிற, அந்த மாதிரி ஆர்சிஎம் உடைய இப்போ உள்ள லீடர்ஸே வரும் காலத்துல நீங்க அதே மாதிரி அதே அளவுக்கு நீங்க படிக்க போற, நோ டவுட். அதுக்கு நீங்க இப்போவே ரெடியா இருங்கோ. நீங்க இந்த பிசினஸ் வந்து ஒரு டைம் பாஸ் எடுத்தா இது டைம் பாஸ் ஆயிட்டே இருக்கும், ஒரு நாள் நம்ம பாஸ் ஆயிடும். ஹலோ, இந்த பிசினஸே நம்ம ஒரு டைம் பாஸ் எடுத்தா டைம் பாஸ் ஆகும், அந்த டைமோட கூட நம்மளும் பாஸ் ஆகும். ஆனா இந்த பிசினஸ் வந்து யாரு சீரியஸா எடுக்குமாங்களோ இந்த டைம் பாஸ் ஆகும் போது நம்ம பாஸ் ஆக மாட்டேன், நம்மளோட பேர் இங்கேயே இருக்கும். சோ இந்த பிசினஸ் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு தேவையான ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கு. எல்லா கைட்லைன்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்தை எடுத்திருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேடர்ல உள்ள ஆட்கள் வந்து இந்த கைட்லைன்ஸ் ஃபார்மேஷன் பண்றதுக்கும் உலகத்துல டைரக்ட் செல்லிங் கம்பெனிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் படிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேட்டும் வந்து இந்த கைட்லைன்ஸை அடாப்ட் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாடுல ஆல்ரெடி அடாப்ட் பண்ணியாச்சு, தமிழ்நாடு அடாப்ட் பண்ணியாச்சு, கேரளா அடாப்ட் பண்ணியாச்சு, ஒரிசா அடாப்ட் பண்ணியாச்சு. 13-14 ஸ்டேட் வந்து ஆல் இந்தியாவில் வந்து ஆல்ரெடி இந்த கைட்லைன்ஸை அக்செப்ட் பண்ணி அந்த ஸ்டேட்லும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. சோ தமிழ்நாடுல எல்லாம் கைட்லைன்ஸ் ஆல்ரெடி வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போ சோ இது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில. நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டா நீங்க ஆன்சர் கொடுக்குறியா? நம்ம டைரக்ட் செல்லிங் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில நம்ம கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணோமா, இன்கத்தை பார்த்து ஜாயின் பண்ணோமா? நீங்க ஆன்சர் கொடுக்க சொல்ல முடியுமா? நம்ம ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி செலக்ட் பண்ணும்போது இன்கத்தை பார்த்து, அதாவது வந்து எனக்கு பெரிய அளவுகளுக்கு எனக்கு வருமானத்தை வாங்க முடியும் அந்த கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணோமா, கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணோமா? கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணணும். 100%. நாசர் சார் சொன்னது 100% கரெக்ட். கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணோம். கம்பெனி இருந்தா தானே நம்ம வருமானத்தை வாங்க முடியும். கம்பெனி இல்லாம நீங்க வருமானத்தை எப்படி வாங்க போற? நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியோட பெரிய ஒரு ஃபெயிலியர் என்னன்னு கேட்டா, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மணி செயின் மாதிரி, அதாவது அதிலும் இருக்கும் டூத் பேஸ்ட், அதிலும் இருக்கும் எண்ணெய், அதிலும் இருக்கும் இந்த மாதிரி பொருள்கள், இந்த மாதிரி நியூட்ரிஷன் ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், இந்த மாதிரி புரோட்டீன் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது மணி செயின் ஸ்டைல் போறதுனால அந்த கம்பெனி போக 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 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனியே காணாம போயிடும். ஏன்னா அவருடைய மெயின் ஐடியா வந்து உங்களை பாக்கெட்ல உள்ள பணத்தை எடுக்கிறது தான் அவருடைய ஐடியா. உங்களை பாக்கெட்ல உள்ள பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனி மாயம், அந்த கம்பெனி போயிடும். ஆனா கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம வரப்போற 7 ஜெனரேஷன்ஸ் நம்முடைய லைஃப் மட்டும் இல்ல, நம்முடைய பசங்களுடைய லைஃப், அவருடைய பசங்களுடைய லைஃப், 7 ஜெனரேஷன்ஸ் நம்ம செக்யூர்டா கொடுக்க முடியும். So that is RCM business. RCM உடைய நான் சும்மா சொல்ல, RCM உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க படிச்சு பாருங்க. எவ்வளவு கோடி ரூபாய் RCM இன்வெஸ்ட் பண்ணிருக்கு இந்த பிசினஸ் நடத்தி கொண்டு போறதுக்கு. 50,000 crores rupees RCM இந்த பிசினஸை நடத்தி கொண்டு போறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. பெங்களூர்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, தமிழ்நாட்டுல ஈரோடுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. நீங்க இந்த கம்பெனியை பாக்குறதுக்கு பில்வாரா ராஜஸ்தானி போக தேவையில்லை. இந்த கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாக்குறதுக்கு நீங்க தமிழ்நாட்டுல ஈரோடுல நீங்க பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி நியர்லி 1 ஏக்கர் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 1 ஏக்கர் இடத்துல ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கோடவுன் மாதிரி போட்டு அதுல அகாமடேஷன் ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்து கம்பெனி ராஜஸ்தான் இருந்து டைரக்டா நடத்திட்டு இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட ஓன் ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கா? இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கு. எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு அவருடைய ஓன் இடம் தமிழ்நாட்டுல இருக்கு சொல்லுங்க. தமிழ்நாடுடைய ஹெட் ஆபீஸ், இது வந்து ஹெட் ஆபீஸ் வந்து ராஜஸ்தான் பில்வாரா. ராஜஸ்தான் பில்வாராயில் உள்ள கம்பெனியோட ஹெட் ஆபீஸ், கம்பெனியோட கோடவுன் ஓன் ப்ராப்பர்ட்டியில தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல ஹெட் ஆபீஸ் உள்ள ஒரு கம்பெனியோட ஓன் இடம் தமிழ்நாட்டுல இல்ல. அந்த மாதிரி கம்பெனில நம்ம போய் சேர்ந்தா அந்த கம்பெனி இல்லாம நம்முடைய கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அவரை எல்லாம் சேர்த்து அவருடைய பணத்தை வாங்கி அந்த கம்பெனியில கட்டி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி காணாம போயினா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்முடைய ரிலேஷன்ஸ்க்கும் யார் ஆன்சர் கொடுக்க போற? யார் பதில் சொல்ல போற?
அதுக்காக கம்பெனி செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. ஆர்சிஎம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க படிச்சு பாருங்க. பில்வாரா ஹெட் ஆபீஸ்ல வந்து 500 ஏக்கர் இடத்திலே ஆல்ரெடி இதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கட்டி வச்சிருக்கு. இன்னும் 2000 ஏக்கரை கம்பெனி கேப்சர் பண்ணி வச்சிருக்கு. எதுக்கு? நெக்ஸ்ட் 400-500 இயர்ஸ்க்கு அப்புறமும் இந்த கம்பெனியில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது. அதனால அதுக்காக 2000க்கு மேல ஏக்கர் லேண்ட் ஆல்ரெடி அக்வயர் பண்ணி வச்சிருக்கவர். வரும் காலத்திலே வரப்போற ஃபேக்டரிஸ், வரும் காலத்திலே வரப்போற கோடவுன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்பெனி ஆல்ரெடி அக்வயர் பண்ணி வச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. சப்போஸ் இந்த ஆர்சிஎம் பிசினஸ் வந்து 1 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ நடத்தி கொண்டு போனோம்னா இந்த மாதிரி எல்லாம் இடமெல்லாம் தேவையா? தேவையே கிடையாது. இந்த ஆர்சிஎம்ல நீங்க ஒரு வார்த்தை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோ சார். இந்த பிசினஸ்ல உற்பத்தி ஆகிற ப்ராஃபிட், இந்த பிசினஸ் கம்பெனியில உற்பத்தி ஆகிற ப்ராஃபிட், அந்த கம்பெனிக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அவரு வந்து கம்பெனி ஆர்டர் வந்து கொண்டு போகல, அவரு பேங்க்ல போடல, அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. ஹலோ, என்ன பண்றாரு? ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட், ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த கம்பெனியை டெவலப். இந்த கம்பெனியோட எம்டி டைரக்டர் நீங்க பார்த்தா அது தெரியும் எவ்வளவு சிம்பிள் பர்சன். அவரோட பேங்க் பேலன்ஸ் நீங்க பார்த்தா பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் நீங்க பார்க்க முடியாது. அவர் இந்த பிசினஸ்ல ஜெனரேட் ஆன ப்ராஃபிட் வந்து அவர் பெரிய பெரிய மீட்டிங், பெரிய பெரிய ஆனிவர்சரி ப்ரோக்ராம் எல்லாம் ஓப்பனா சொல்றாரு. இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல வர பணம் ப்ராஃபிட் எல்லாம் நான் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி நான் உங்களுடைய ஃபியூச்சர் பெனிஃபிட்டுக்காக நான் இதுல ரீஇன்வெஸ்ட் பண்றேன். கம்பெனியை பெரிய அளவில் நான் டெவலப் பண்றேன். இந்த கம்பெனி பெரிய அளவுக்கு வரும்போது ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த விதமாகவும் பிரச்சனைகளும் வராது. பாருங்க, இந்த கம்பெனியோட டைரக்டரோட அந்த விஷன் பாருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நான் ஒரு சின்ன ஒரு ஸ்லைடு நான் இங்க ஷேர் பண்றேன். எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தா நான் ஒரு சின்ன ஒரு பிபிடி ரெடி பண்ணிருக்கு. காமராஜ் சார், கேன் ஐ ஷேர் த பிபிடி? சார், வித் ப்ளஷர். வித் ப்ளஷர். ஓகே, தேங்க் சார். நீங்க ஹோஸ்ட், நீங்க ஷேர் பண்ணலாம். தேங்க் யூ சார், தேங்க் யூ. ஒரு சின்ன ரொம்ப பெருசா இல்ல ஒரு சின்ன பிரசன்டேஷன். நீங்க பார்க்க முடியுதா ஸ்கிரீன்? எஸ் சார், சார் கிளியர். தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச் சார். இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆர்சிஎம் பிசினஸ் இஸ் a huge opportunity. ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு எதுக்கு நான் இது சொல்றேன்னு நான் இப்ப முன்னாடி சொல்ல போற ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து கம்பெனியோட டைரக்ட் செல்லர்ஸ் சொல்லிட்டு இருந்தது, பிக்கப் சென்டர் சொல்லிட்டு இருந்தது, நம்ம ரீட்டைல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது. இதெல்லாம் பண்ணும்போது இப்ப இமீடியட்டா சடனா வந்து கம்பெனி ஒரு மேக்ரோ லெவல்ல ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அவர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அந்த ரீட்டைல் ஸ்டோர் அட் மேக்ரோ லெவல், அந்த ரீட்டைல் ஸ்டோர் அட் மேக்ரோ லெவலுக்கு பேர் கொடுத்தாச்சு டிஸ்பிளே வால். டிஸ்பிளே வால்னு சொன்னியா நம்ம பிக்கப் சென்டர்ல போய் கொஞ்சம் அதிக பொருளை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வந்து ஸ்டோர் பண்றதுக்காகத்தான் டிஸ்பிளே வால்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆர்சிஎம் பிசினஸ் வந்து டெவலப் ஆகுறது வந்து எப்படின்னு கேட்டா, பெரிய பெரிய மீட்டிங்ல வந்து ஆர்சிஎம் டெவலப் ஆகும் கண்டிப்பா. அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட ஸ்டைலே அப்படிதான். ஆனா ஆர்சிஎம் பிசினஸ்ல மட்டும்தான் நீங்க ஹோம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஹோம் மீட்டிங்ஸ் நம்ம ஹோம் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னா ஆர்சிஎம் உடைய பொருள்கள்ல மட்டும்தான் நீங்க ஹோம் மீட்டிங் பண்ண முடியும். ஏன் கேட்டா ஆர்சிஎம் பொருள் வந்து குவாலிட்டி, தரமான பொருள், ஆனா விலை குறைவு, கம்மி விலை, நியாயமான விலையில உங்களுக்கு பொருள் கிடைக்குது. அது நீங்க எந்த பொருளை எடுத்து நீங்க செக் பண்ணியாலும் உங்களுக்கு தெரியும். டூத் பேஸ்ட் எடுத்து பாருங்க, சோப் எடுத்து பாருங்க, டீ பவுடர் எடுத்து பாருங்க, எல்லாம் வந்து ரீசனபிள் பிரைஸ்ல இருக்கு. அப்போ ஒரு வீட்டுல போய் நம்ம டிஸ்பிளே வால்ல இருந்த பொருளை கொண்டு போய் ஒரு வீட்டுல கொண்டு போய் டெமான்ஸ்ட்ரேஷன்ல பண்ணி குவாலிட்டி பத்தி சொல்லி வெளி மார்க்கெட்ல உள்ள பொருளுடைய குவாலிட்டி எல்லாம் சொன்னா ஒரு ஹோம் மீட்டிங்ல நம்ம ஒரு 5,000 to 10,000 rupees வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், ரீட்டைல் பண்ணலாம். 10,000 ரூபாயோட ரீட்டைல் நீங்க ஒரு நாள் ஒரு ஹோம் மீட்டிங்கில் பண்ணினா 30 நாளும் நீங்க ஒரு ஹோம் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிட்டே போனா உங்களுக்கு ஒரு மாசத்துல 3 லட்சம் 3 lakhs rupees உடைய சேல்ஸ் நீங்களால கிரியேட் பண்ண முடியும். அது ஆர்சிஎம்ல மட்டும்தான் பாசிபிள். வேற எந்த கம்பெனியிலும் இது பாசிபிளே கிடையாது. நீங்க கொண்டு போற டூத் பேஸ்டுக்கு வந்து 200 rupees ரேட் இருந்தா யாரு வாங்க போறேன்? நீங்க கொண்டு போற டீ பவுடர் வந்து 500 rupees, half kg, quarter kg 500 rupees அந்த மாதிரி ரேட் இருந்தா யாரு வாங்க போறேன்? சோப்பு வந்து 100 to 150 rupees 100 grams கொடுக்க வாங்கணும் சொன்ன எவ்வளவு யாரு வாங்க போறேன்? பொருள் நல்லா இருக்கலாம், ஆனா ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கும். அதான் ஆர்சிஎம் உடைய டிஸ்பிளே வால்னு சொல்லி இந்த ரீட்டைல் ஸ்டோரை வந்து கம்பெனி கொடுத்திருக்கு. இந்த டிஸ்பிளே வால் வந்து பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும்
நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில வேர்ல்டு வைடு யாருமே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிஎம் பிசினஸ் இதை லான்ச் பண்ணிருக்கு. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுக்காக உங்களுக்கு நிறைய வாய்ப்பு. இந்த டிஸ்பிளே வால் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அவருக்கு பெரிய பெரிய ஆஃபர் கம்பெனி கொடுத்திருக்கு. நியூட்ரி சார்ஜ் காரன் கொடுக்கறாரு. இப்போ ஹரிசஞ்சீவனியுடைய ஆஃபர் இந்த 19th அவர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. 19th வந்து ஹரிசஞ்சீவனி. ஏன்னா வந்து கர்நாடகா, ஆந்திரா பிரதேஷ்ல எல்லாம் ஹரிசஞ்சீவனி டாப்ல போகுது. இப்ப தமிழ்நாடு வந்து என்னது ரொம்ப சீரியஸா வந்து ஹரிசஞ்சீவனி எடுத்துட்டு இருக்கு. அதனால ஹரிசஞ்சீவனி வந்து சவுத் இந்தியாவில ரொம்ப டாப்ல போறதுனால டிஸ்பிளே வால் ஆஃபர் கொண்டு வர போறேன். ஹரிசஞ்சீவனி கொண்டு வர போறேன். நியூட்ரி சார்ஜ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நீங்க 6 மாசம் கண்டினியூஸா டிஸ்பிளே வால்ல நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி 7வது மாசம் நீங்க எவ்வளவு பிசினஸ் வால்யூம் பர்ச்சேஸ் பண்றியோ அதுல மினிமம் பிசினஸ் வால்யூத்தை மாசத்தோட மினிமம் பிசினஸ் வால்யூத்தை எடுத்து அத்தனை பொருள் ஆர்சிஎமும் ஃப்ரீ கொடுக்கும், நியூட்ரி சார்ஜும் ஃப்ரீ கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் டிஸ்பிளே வால் த்ரூ கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுல ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா, சப்போஸ் நீங்க 10,000 ரூபாய் 10,000 பிவி 10,000 பிவி 6 மாசம் ரெகுலரா வந்து நீங்க நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றேன்னு வச்சுக்கோ. எத்தனை பிவி? 10,000 பிவி எவ்ரி மந்த். இந்த மாசம் 10,000 பிவி, அடுத்த மாசம் 10,000 பிவி. 10,000 பிவி நியூட்ரி சார்ஜோட பொருள் நீங்க 6 மாசம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாசம் நீங்க 10,000 பிவி நியூட்ரி சார்ஜ் வாங்குறது வச்சா ஏப்ரல் வந்து நியூட்ரி சார்ஜும் 10,000 கொடுக்கும், ஆர்சிஎமும் 10,000 கொடுக்கும். சோ 10,000 வாங்கிட்டு போனா உங்களுக்கு ஏப்ரல் எவ்வளவு கிடைக்கும்? 10,000 20,000 ரூபாயோட பொருள் உங்களுக்கு ஆர்சிஎம் இருந்து ஃப்ரீயா கிடைக்க போறேன். அது கூடாம நீங்க 10,000 பிவியோட பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட், பிசினஸ் வால்யூம் கமிஷன், அது எல்லா மாசம் உங்க அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும். சோ எவ்வளவு ப்ராஃபிட்? சப்போஸ் நீங்க அதை வந்து 25,000 பிவி பண்ணினா உங்களை ஸ்டார் டைமண்ட் கிளப்பும் அதோட கூட அதுவும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போற 25,000 நீங்க 6 மாசம் கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு 25,000 நியூட்ரி சார்ஜும் கொடுக்கும், 25,000 கம்பெனி ஆர்சிஎமும் கொடுக்கும். 50,000 rupees கொடுக்க போறேன். 25,000 பிசினஸ் வால்யூத்துக்கு நியூட்ரி சார்ஜ்ல எத்தனை பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம்? ஒரு 35,000 rupees பர்ச்சேஸ். 35,000 rupees உடைய நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது 50,000 rupees உங்களுக்கு ஆர்சிஎம் இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போறேன். 50,000. சப்போஸ் உங்களுக்கு 25,000 நியூட்ரி சார்ஜ் கொடுக்கிறது வேண்டாம், எனக்கு இனி ஏதாவது ஒரு கிஃப்டா கொடுங்கன்னு சொன்னா கம்பெனி அதுக்கு மொபைல் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. நீங்க மொபைல் எடுத்துக்கலாம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல நீங்க எவ்வளவு பொருள் பர்ச்சேஸ் பண்றியோ உங்களால பேரு வந்து உங்க ஐடி நம்பர் வந்து லக்கி டிப்ல போற, அதுல வந்து ஒரு காரு, 20 பைக்கு, 30 மொபைல், இதெல்லாம் இருக்கு சார். இந்த இப்போ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல யாரெல்லாம் புதுசா வந்திருக்குதோ உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வாலுடைய ஆஃபர் கரெக்டா புரியலனா இந்த ப்ரோக்ராம் முடிச்சு இம்மீடியட்டா வந்து உங்களை சீனியர் லீடரை கூப்பிட்டு, சார் அது என்ன டிஸ்பிளே வாலுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிதே, கார் கிடைக்குதுன்னு சொல்றாரு, பைக் கிடைக்குதுன்னு சொல்றாரு, நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணினா எனக்கு அந்த கார் கிடைக்கும், நான் என்ன பண்ணினா எனக்கு மொபைல் கிடைக்கும், நீங்க கேட்டு பாருங்க சார். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாசம் நீங்க டிஸ்பிளே வால் ஸ்டார்ட் பண்ணலாம்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் இதுல என்ட்ரியே பண்ண முடியாது. நடக்கும். இந்த டிஸ்பிளே வாலுடைய ஆஃபர் வந்து 6 மாசம் நடக்கும். ஆல் ஓவர் இந்தியா நேத்து வந்த கணக்கில 20 lakhs டிஸ்பிளே வால்ஸ் ஓபன் ஆயிடுச்சு. ஆல் ஓவர் இந்தியா 20 lakhs 20 லட்சம் 20 lakhs டிஸ்பிளே வால்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ஓபன் ஆயிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, மேக்ரோ லெவல்ல ரீட்டைல் ஸ்டோர்ஸ் வந்து வீடு வீடா 20 லட்சம் இடத்துல சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் ஓபன் ஆயிருக்கு. ஆர்சிஎம்ல சின்ன சின்ன இடத்துல வந்து வீடு வீடா வந்து பொருள் கிடைக்கிற இடம் வந்து ஆர்சிஎம்ல 20 லட்சம் ஓபன் ஆயிருக்கு. 20 lakhs. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள டீம்ல எத்தனை ஓபன் ஆயிருக்கு? அந்த 20 lakhs ஓபன் ஆயிருக்கு இல்லையா? அந்த 20 lakhs உங்கள டீம்ல எத்தனை டிஸ்பிளே வால் ஓபன் ஆயிருக்கு? அந்த டிஸ்பிளே வால் ஓபன் ஆகுறதுக்கு நீங்க எவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு? உங்கள டீம்ல நீங்க எத்தனை பேருக்கு இந்த டிஸ்பிளே வாலோட ஆஃபர் சொல்லி கொடுத்திருக்கு? நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. நம்ம சொல்லும் ஆர்சிஎம்ல வந்து எனக்கு வருமானம் ரொம்ப மெதுவா வருது, எனக்கு வருமானம் ரொம்ப கம்மி சார், ஆர்சிஎம்ல எனக்கு பெரிய வருமானம் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து உங்கள டீம்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆஃபரை வந்து பயன்படுத்துற மாதிரி நீங்க இந்த ஆஃபரை வந்து உங்கள டீம்ல வந்து பப்ளிஷ் பண்ணணும், ப்ரோமோட் பண்ணணும். அவருக்கு இதுக்கு தேவையான ஐடியாஸ் கொடுக்கணும், அவருக்கு தேவையான டைரக்ஷன்ஸ் நீங்க கொடுத்தா தான் நீங்க படிப்படியா இந்த ஆர்சிஎம்ல டெவலப் ஆகும். சோ இட் இஸ் தி பிகெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தி கண்ட்ரி. நீங்க இதை வந்து ஒரு காரணத்துல நீங்க இதை விடக்கூடாது. ஆர்சிஎம் அவுட்லெட்ல போய் இன்னைக்கே உங்களை ஐடி ஓபன் பண்ணி அதுல டிஸ்பிளே வால் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க நியரஸ்ட் அவுட்லெட் போங்க,
10,000 ரூபாயோட பொருளை வாங்குங்க, அதை நீங்களோட டிஸ்பிளே வால்ல பில் பண்ணுங்க. டிஸ்பிளே வால் இருந்து உங்க ஐடியில நீங்க அதை பில் பண்ணுங்க. நீங்க நியூட்ரி சார்ஜ்ல பில் பண்ணினா நியூட்ரி சார்ஜ் நீங்க வாங்குற பொருள் எத்தனை பிவியோட பர்ச்சேஸ் பண்றாரோ அந்த பிவி ஈக்குவலண்டான டிபி ப்ராடக்ட் உங்களுக்கு ஏப்ரல்ல ஃப்ரீயா நியூட்ரி சார்ஜும் கொடுக்கும், ஆர்சிஎமும் கொடுக்கும். நீங்க என்ஜாய் பண்ணலாம் சார். இட் இஸ் a சூப்பர் ஆஃபர். யாருமே இதை விடக்கூடாது. ஓகே, சோ அதுக்கு தேவையான பொருள்கள் அரசியல் நிறைய கொடுத்திருக்கு. நியூட்ரி சார்ஜ் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஆண்களுக்கு தேவையான பொருள்கள் இருக்கு, பெண்களுக்கு தேவையான பொருள்கள் இருக்கு, மக்களுக்கு பசங்களுக்கு தேவையான பொருள்கள் இருக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு தேவையானது, மூளை இஷ்யூஸ் இருந்தவருக்கு தேவையான பொருள்கள் இருக்கு, கேஸ்ட்ரிக் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவருக்கு தேவையான பொருள்கள் இருக்கு, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு தேவையான பொருள்கள் இருக்கு, இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் நோவு எதிர்ப்பு சக்தி கொடுக்கிற பொருள்கள் ஆர்சிஎம்ல இருக்கு. சோ இது கம்பெனி இந்த ஆஃபர் நான் இப்ப சொன்ன ஆஃபர் வந்து நான் இங்க போட்டிருக்கு பாருங்க. சப்போஸ் நீங்க 700 பிவியோட பர்ச்சேஸ் பண்ணினா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல நீங்க லக்கி டிப்ல போற 1400 பர்ச்சேஸ் பண்ணி போனா நியூட்ரி சார்ஜ் பர்ச்சேஸ் பண்ணி போனா உங்களை பேர் வந்து 2 வாட்டி போடும். 2100 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி 3 வாட்டி போடும். நீங்க எத்தனை 700 பிவியோட பொருள்கள் நீங்க ஓரோ மாசம் நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் வாங்குவாங்களோ அத்தனை டைம் உங்களை பேர் வந்து லக்கி டிப்ல போடும். அதுல ஒரு பைக்கு, காரு, மொபைல்ஸ், அதுல ஒரு காரு 20 பைக் இதெல்லாம் இருக்கு. நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். கூடாம நீங்க பர்ச்சேஸ் பண்ற பொருள்கள் ஏப்ரல்ல வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் ஏப்ரல்ல வந்து ஃப்ரீயா கூட கிடைக்கும். சோ இந்த ஒரு ஆஃபரை வந்து நீங்க யாருமே மிஸ் பண்ண கூடாது. அதே மாதிரி ஹரிசஞ்சீவினி கூட ஆஃபர் கொண்டு வர போறேன். 19th ஈவினிங் 7 மணிக்கு நினைக்கிறேன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, கம்பெனியோட ப்ரோக்ராம். அந்த 7 o'clock ப்ரோக்ராம் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. ஹரிசஞ்சீவினி என்ன ஆஃபர் கொடுக்க போறேன், ஆல்மோஸ்ட் சேம் ஆஃபர். நியூட்ரி சார்ஜ் கொடுத்த அதே சேம் ஆஃபர் ஹரிசஞ்சீவினியும் கொடுக்க போறேன். ஹரிசஞ்சீவினி உங்களுக்கு தெரியும் நிறைய பொருள்கள் இருக்கு. அதுல கரெக்டா நான் சொன்னா அதுல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது எங்கன்னு கேட்டா இந்த ஹெல்த் சாயில், அப்புறம் கார்டன் கோல்ட், அப்புறம் ஸ்ப்ரேமேக்ஸ். இது வந்து சார் இது வந்து எந்த மாதிரி வேலை பண்ணுன்னு கேட்டா இது வந்து ஜீவாமிர்தா வந்து நீங்க தயார் பண்ணணும்னா 15 to 20 நாள் எடுக்கும். நீங்க இதை வந்து ஒரு 24 hours நீங்க ரெடி பண்ணிக்கலாம் பை யூசிங் கார்டன் கோல்ட். கார்டன் கோல்ட்ல என்ன போட்டிருக்கு, கார்டன் கோல்டு வந்து நீம் ஃபிளவர் பவுடர் இருக்கு, வெர்மி கம்போஸ்ட் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. வெர்மி கம்போஸ்ட் சொன்னா புழுக்கள், மண்ணுல தேவையான புழுக்கள் இந்த கார்டன் கோல்டுல இருக்கிறதுனால இதை வந்து தண்ணீர் போட்டு ஒரு 200 லிட்டர் தண்ணியில ஒரு 20 பேக்கெட் கார்டன் கோல்ட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுல ஒரு 1/4 கிலோ ஜாகிரியை போட்டு கரெக்டா மிக்ஸ் பண்ணி அது நெக்ஸ்ட் டே 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது அதுல ஹெல்த் சாயில் ஹரிசஞ்சீவினி சாயில் ஹெல்த் போடுங்க. ஒரு பேக்கெட் 500 ml ஸ்ப்ரேமேக்ஸை போட்டு கிளீனா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கர்ல நீங்க கொடுத்தா உங்களை கிராப் வந்து அந்த ஊருடைய டாப் கிராப்பா மாறும். இந்த மாதிரி சூப்பர் பொருள்கள் எங்க இருக்கு, ஹரிசஞ்சீவினி இருக்கு. நீங்க இந்த ஹரிசஞ்சீவினி ப்ராடக்ட் நீங்க மாசம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்டோபர்ல நீங்க ஒரு 25,000 பர்ச்சேஸ் பண்ற, நவம்பர்ல பர்ச்சேஸ் பண்ற, ஜனவரியில் பர்ச்சேஸ் பண்ற, நெக்ஸ்ட் 6 months 25,000 பர்ச்சேஸ் பண்ணி போனா நீங்க ஸ்டார் டைமண்ட் கிளப்பும் கம்ப்ளீட் ஆகும். ஏப்ரல்ல வந்து ஹரிசஞ்சீவினி காரனும் உங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கும், ஆர்சிஎம் காரனும் உங்களுக்கு ஃப்ரீயா. எத்தனை பிவியோட பர்ச்சேஸ் பண்றியோ அத்தனை பிவியும் உங்களுக்கு ரிட்டர்ன் மந்த்லி பர்ச்சேஸ் பண்றாரோ அந்த அளவுக்கு நீங்க டிபி பிரைஸ் ப்ராடக்ட் ஹரிசஞ்சீவினி காரன் கொடுக்கும், நியூட்ரி சார்ஜ் கொடுக்கும், சாரி ஆர்சிஎம் கொடுக்கும். அந்த ஆஃபர் வந்து 19th அவர் அனௌன்ஸ் பண்றாரு. இன் டீப் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா 19th ஈவினிங் உள்ள ப்ரோக்ராம் நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து யாருமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இட் வில் பி an excellent program, excellent offer. ஹரிசஞ்சீவினி பயங்கர பிசினஸ் நீங்க தமிழ்நாட்டில் எடுக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, சுகர் கேனுடைய ரிசர்ச் நடக்கிற இடம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆல் இந்தியாவிலும் ரிசர்ச் யூனிட்ஸ் ரொம்ப கம்மி, 3-4 மட்டும் தான் இருக்கு. அந்த 4 யூனிட்ல ஒரு யூனிட் கோயம்புத்தூர்ல இருக்கு. சுகர் கேன்ல பெரிய அளவில் வந்து அங்க ரிசர்ச் நடக்குது, யூனிவர்சிட்டி இருக்காங்க. அந்த மாதிரி அளவில் தமிழ்நாட்டுல நம்ம ஹரிசஞ்சீவினி கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணினா நெல்லுக்கு கொடுக்கலாம், தெங்குக்கு கொடுக்கலாம், சுகர் கேனுக்கு கொடுக்கலாம், வெஜிடபிள்ஸுக்கு கொடுக்கலாம். சார் கேரளாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை வெஜிடபிள்ஸும் தமிழ்நாட்டில் தான் போகுது. அந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்புற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹரிசஞ்சீவினி பயன்படுத்த
பண்றதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்தா கோடி இப்போ ஒரு 1.5 கோடி 2 கோடி பிசினஸ் நடக்குது இப்ப தமிழ்நாட்டுல. 1.5 2 கோடி பிசினஸ் இப்போ மந்த்லி நடக்குது. சப்போஸ் நீங்க ஹரிசஞ்சீவினி போக்கஸ் பண்ணினா 2 கோடி பிசினஸ் ஹரிசஞ்சீவினில நீங்க எடுத்துக்கலாம். ஹரிசஞ்சீவினி அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்கு சார் தமிழ்நாட்டுல. இன்னும் யாரும் அவ்வளவு அளவுக்கு அதை எடுக்கல. ஹரிசஞ்சீவினி நீங்க கரெக்டா போக்கஸ் பண்ணுங்க சார். நல்ல பிசினஸ் வால்யூம் இருக்கு, நல்ல ரீட்டைல் ப்ராஃபிட் இருக்கு. ஃபார்மர்ஸுக்கு இந்த பொருள் கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. உரம் இல்லாம அவரு விளைவை எடுக்க முடியாது. உரம் தேவை. அவர் வெளியில எங்கேயோ போய் ஏதோ ஷாப்ல போய் உரத்தை வாங்குறாரு. ஆர்சிஎம் இந்த மாதிரி சூப்பர் நம்பர் 1 உரம் இருக்குன்னு நீங்க சொல்லி கொடுத்தா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க என்கேஷ் பண்ணிக்கலாம். நீங்க கண்டிப்பா வந்து ஹரிசஞ்சீவினியை போக்கஸ் பண்ணுங்க. ஹரிசஞ்சீவினி வந்து கார்டன் கோல்டும் சாயில் ஹெல்த்தும் ஸ்ப்ரே மேக்ஸும் ஒரு காம்பினேஷனா நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. எந்த ஈல்டிலும் நீங்க இதை கொடுத்துக்கலாம். ஃபார்மர் வந்து ரொம்ப ஹாப்பியா உங்களை கூப்பிடும். 100% வந்து இது ஆர்கானிக் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கு. ரொம்ப ரீசனபிளான விலையில நீங்க ஹரிசஞ்சீவினி நீங்க ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். சோ ஆஃபர் என்னது? 6 months ரெகுலரா நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதுதான் நம்முடைய கம்பெனியோட டார்கெட். எந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் இந்த மாசம் பாக்குறேன் சார், நான் நவம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சாரி, நீங்க நவம்பர்ல நீங்க ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆஃபர்ல நீங்க வர முடியாது. நீங்க இந்த ஆஃபர்ல வரணும். டிஸ்பிளே வால்ல எனக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், எனக்கு பெரிய பெரிய பின்ஸ் அச்சீவ் பண்ணணும், எனக்கு பெரிய அளவில் எனக்கு வருமானத்தை வாங்கணும், அப்படி உங்களை மனசுல இருந்தா இந்த மாசம் டைமண்ட் டிஸ்பிளே வால் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க இந்த மாசத்திலிருந்தே நீங்க இந்த ப்ரோக்ராமில் என்ட்ரி ஆகணும். நெக்ஸ்ட் 6 months இந்த மாசம் நீங்க எவ்வளவு பிசினஸ் வால்யூம் பண்றியோ அந்த பிசினஸ் வால்யூம் கம்மி ஆகாம நீங்க பாருங்க. நீங்க உங்களால மாசம் எத்தனை பிசினஸ் வால்யூம் பண்ண முடியும் அது நெக்ஸ்ட் 6 months கம்மி ஆகாம ரெகுலரா நெக்ஸ்ட் 6 months நீங்க அதை கொண்டு போங்க. டிபி ஈக்குவலன்ட் பிவி நீங்க எவ்வளவு பிவி பர்ச்சேஸ் பண்றீங்களோ ஈக்குவலன்ட் டிபி வர்த் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏப்ரல்ல ஃப்ரீயா கம்பெனி கொடுத்துரும். ஆர்சிஎம்மும் கொடுக்கும், நியூட்ரிசார்ஜ் வாங்கினா நியூட்ரிசார்ஜும் கொடுக்கும், ஹரிசஞ்சீவினியும் கொடுக்கும், ஆர்சிஎம்மும் கொடுக்கும். அப்போ நீங்க கொஞ்சம் வந்து டீம் பில்டிங்ல கொஞ்சம் ஸ்லைட் இன்ஃபர்மேஷன் ஹவு டு பில்ட் எ டீம். ஏன்னா நம்ம வந்து ஆர்சிஎம் வந்து எதுக்கு பில்ட் பண்றேன்? நமக்கு ஃபியூச்சர்ல வந்து செக்யூரிட்டி கிடைக்கணும். கரெக்ட் தானே? நம்ம செக்யூர்ட் ஆன ஒரு இன்கம். நம்ம வயசாகிற சமயத்துல வந்து நம்ம இப்ப பண்ற மாதிரி வேலை பண்ண முடியாது. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற ஆள்களுக்கு பென்ஷன் கிடைக்கும், பெரிய பெரிய பில்டிங் உள்ள ஆள்களுக்கு ரெண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு செக்யூர்டான ஒரு இன்கம் கிடைக்கிறதுக்காகத்தான் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம டீமை பில்ட் பண்றேன். சோ இந்த டீம் பில்ட் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும்? ஃபோக்கஸ் அட் தி டெப்த். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுல 3 பாயிண்ட் தான் டீம் பில்டிங்ல. நான் இன்னைக்கு 3 பாயிண்ட் சொல்றேன். டீம் பில்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பில்ட் தி டெப்த். டெப்த் பில்ட் பண்ணுங்க. டெப்த் பில்டிங் இங்க வந்து நீங்க லெஃப்ட் சைடு ஏ சைடு நீங்க பார்த்தா L4 டெப்த்ல வரும், ரைட் சைடு பார்த்தா R4 டெப்த்ல வரும். நீங்க டெப்த் பில்ட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, டெப்த்ல வந்து புது புது ஆள்கள் வந்து ஜாயின் ஆகும். புது புது ஆள்கள் வந்து ஜாயின் ஆகும்போது அந்த புது ஆளை வந்து வித்தின் 48 hours நீங்க போய் விசிட் பண்ணி வித் லோட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய பொருட்கள் எடுத்துட்டு போங்க. அவருடைய பக்கத்து வீட்டுக்காரனை எல்லாம் இன்வால்வ் பண்ணுங்க, நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட சொல்லுங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க, பாடி ஸ்கேனிங் பண்ணுங்க. புது ஆளுடைய வீட்டுல நான் சொல்றேன் வித்தின் 48 hours நீங்க அந்த புதுசா ஜாயின் ஆன ஆள்களுடைய வீட்டுல போய் அவருக்கு கூட உட்கார்ந்து கவுன்சில் பண்ணி அவருடைய வீட்டுல ஒரு டிஸ்பிளே வால் செட்டப் பண்ணி அவருக்கு ஒரு டைமண்ட் கிளப் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான கைடன்ஸை கொடுத்து 5000 பிசினஸ் வால்யூம் நீங்க மந்த்லி பண்ணணும். 5000 பிசினஸ் வால்யூம் பண்ணணும்னா நீங்க எந்தெந்த பொருளை எடுத்துடணும் இதெல்லாம் வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து வித்தின் 30 days அந்த ஜாயின் ஆன புது நண்பர், புது டிஸ்ட்ரிபியூட்டர், புது டைரக்ட் செல்லர் வித்தின் 30 days 20,000 பிசினஸ் வால்யூம் கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுங்கோ. அப்ப அவர் எந்த பின்னில் வரும்? பிகினர் லெவல் வரும். பிகினர் லெவல் 20,000 பிசினஸ் வால்யூம் ஃப்ரம் தி குரூப். அவர் பர்சனலா எவ்வளவு பண்றாரு? 5,000. டீம்ல எவ்வளவு பண்றாரு? 15,000 பிசினஸ் வால்யூம். ரெண்டு சேர்த்து 20,000 கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான கவுன்சிலிங் அவருக்கு கொடுங்கோ. அப்புறம் அந்த கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு என்ன சொல்லணும்? இந்த 2 மணிக்கு ரெகுலரா தமிழ்நாட்டுல செஷன்ஸ் நடக்குது பாருங்க. எவ்ரிடே செஷன்ஸ் நடக்குது. இந்த செஷன் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. மிஸ் பண்ணாம உங்களை டீமில் எத்தனை புதுசா ஆள்கள் நண்பர் ஜாயின் ஆகுறாங்களோ, எத்தனை டைரக்ட் செல்லர்ஸ் வருவாங்களோ, அவர் எல்லாம் வந்து இந்த 2 o'clock செஷன் கம்பல்சரி அட்டென்ட் பண்ண சொல்லுங்க.
இந்த 2 o'clock செஷன்ல என்ன கிடைக்கும்? இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். கம்பெனில புதுசா அனௌன்ஸ் பண்ற ஆஃபர்ஸ் பத்தி தெரியும். புது ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். லீடர்ஸ் வந்து சீனியர் லீடர்ஸ் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அப்புறம் இந்த புது ஆள் வந்து ஒரு விஷன் கிடைச்சு ஃபியூச்சர்ல வந்து எப்படி வேலை பண்ணணும் அவர் டிசைட் பண்ணுவார். டிசைட் பண்ணும்போது அவருக்கு 3.5 லட்சம் பிசினஸ் வால்யூம் அடிக்கிறதுக்கு தேவையான டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். இங்க நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு பாருங்க. உங்களை ஏ சைடுல வந்து டெப்த்ல வந்து நீங்க 20,000 தானே கொடுக்க போறேன். புது ஆளுக்கு நீங்க என்ன டார்கெட் கொடுக்க போறேன்? 20,000. லெஃப்ட் சைடுல நீங்க 20,000 கொடுத்தாச்சு. உங்களை பி சைடுல நீங்க 20,000 டெப்த்ல கொடுத்தாச்சு. பாருங்க 20,000 கீழே கொடுக்கும்போது அவருடைய மேல உள்ள ஆள் என்ன பண்ணும்? சும்மா இருக்குவாங்களா? அவரு 40,000ல வர்றதுக்கு பிரயத்னப்படும். அந்த 40,000ல மேலே உள்ள ஆள் 70,000 லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணும். 70,000 மேலே ஆள் 1,50,000 வரும். அதுக்கு மேலே உள்ள ஆள் 1,70,000 வந்தாச்சு. அதுக்கு மேலே உள்ள ஆள் 2,60,000 வந்தாச்சு. சேம் அதே டைப்ல பி சைடுல உள்ள ஆள் நீங்க கீழே வந்து அவரை மீட் பண்ணி அவருக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து அவரை டைமண்ட் கிளப்ல உட்கார வச்சு அவரை ஓப்பன் பிகினர் பின் லெவல்ல நீங்க கொண்டு வந்து 20,000 பண்ணும்போது அவருடைய மேலே உள்ள ஆள் 40,000, அதுக்கு மேலே உள்ள ஆள் 70,000. டோட்டல் டர்ன் ஓவர் எவ்வளவு ஆச்சு? 2,60,000 பிளஸ் 70,000 3,30,000. உங்களுக்கு செல்ஃப் எவ்வளவு? 25,000 பிசினஸ் வால்யூம். டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 3,50,000 தாண்டியாச்சு. நீங்க 32% லெவலுக்கு போயிடுச்சு. சோ 20,000 நீங்க பர்சனலா பண்றதுக்கு 32% 8,000 ரூபீஸ் கிடைக்கும். ஏ சைடில் 2,60,000க்கு 3% டிஃபரன்ஸ் கமிஷன் 7,800 கிடைக்கும். 70,000 உடைய டிஃபரன்ஸ் கமிஷன் 10.5% 7,350. டோட்டல் அந்த மாசம் உங்கள டர்ன் ஓவர் கமிஷன் எவ்வளவு? 23,150 ரூபீஸ் உங்க அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த 23,150 ரூபீஸ் உங்க அக்கவுண்ட்ல வரதுக்கு நீங்க பண்ணி வேலை என்ன? ஏ சைடுடைய டெப்த்ல உள்ள ஒரு ஆளை நீங்க 20,000 உட்கார வச்சுட்டேன். பி சைடுல டெப்த்ல உள்ள ஒரு ஆளை நீங்க 20,000 உட்கார வச்சு. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஏ சைடுல உள்ள ஒரு ஆளை 20,000 கொண்டு வந்தாச்சு. பி சைடுல உள்ள ஒரு ஆளை நீங்க 20,000 கொண்டு வந்தா உங்களை அந்த மாசம் நீங்க மேலே உள்ள ஆள்கள் அவருடைய லெவல் அச்சீவ் பண்ணும்போது நீங்க ஸ்டார் லெவல் 3.5 lakhs டர்ன் ஓவர் கம்ப்ளீட் பண்ணி உங்களை அந்த மாசத்துடைய கமிஷன் வந்து 23,150 ரூபீஸ் நீங்க அந்த மாசம் ஸ்டார் லெவல் ஸ்டார் பின் அச்சீவர் நீங்க சம்பாதிச்சிடலாம். திஸ் இஸ் டெப்த் பில்டிங். ஓகே. ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்றேன்? அட்டாச் தி டீம் வித் தி சிஸ்டம். நீங்க சேர்த்து சும்மா விடக்கூடாது. அவர் என்ன பண்ணணும்? அவரை சிஸ்டத்துல அட்டாச் பண்ணணும். சிஸ்டத்துல நம்பர் 1 வர்றது என்னன்னு கேட்டா தட் இஸ் கிளப்ஸ். ஒரு புது நண்பர் வந்து டீம் பில்டிங்கை விட அதிகமா போக்கஸ் பண்ண வேண்டியது இஸ் ஆன் கிளப்ஸ். டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுன் கிளப். புதுசா யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம் இப்ப அட்டென்ட் பண்றாங்களோ அவரெல்லாம் வந்து உங்களை டீம் லீடர் சீனியர் லீடர்ஸ் கிட்ட கேட்டு தெரியணும். வாட் இஸ் டைமண்ட் கிளப்? வாட் இஸ் ஸ்டார் டைமண்ட் கிளப்? வாட் யூ மீன் பை கிரவுன் கிளப்? எத்தனை பிசினஸ் வால்யூம் வேணும்? தமிழ்நாட்டுல நிறைய பேர் இந்த டைமண்ட் கிளப்பும் ஸ்டார் டைமண்ட் கிளப்பும் அதோட ரெகக்னிஷன் ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம ரூபி அச்சீவர் ரஞ்சித் சார் வந்து ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா பண்ணியிருந்தாரு. யூடியூப்ல இப்பவும் அது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை பாத்துக்கலாம். சோ டைமண்ட் கிளப்பும் ஸ்டார் டைமண்ட் கிளப் எல்லாம் பண்ணும்போது நிறைய ரெகக்னிஷன்ஸ் கிடைக்கும். அது பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டிய சின்ன வேலை என்ன தெரியுமா? 1 plan every day with products and tools. நீங்க ஒரு ஆலயம் மினிமம் ஒரு ஆலயக்கெங்கிலும் நீங்க ஒரு நாள் பிளான் கொடுக்கணும் வித் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டூல்ஸ். ஆர்சிஎம்மோட பொருளை கொண்டு போய் இந்த பொருள் வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங்ல கிடைக்கும். எந்த விதமான விளம்பரம் இல்ல. டிஸ்ட்ரிபியூட்டர் டைரக்ட் செல்லர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஹோல்சேலர்ஸும் யாரும் இல்லாம நேரடியா கம்பெனில இருந்து கிடைக்கிற பொருள் ஆர்சிஎம்ல கிடைக்கும். கம்மி விலையில நல்ல குவாலிட்டி பொருட்கள் கிடைக்கும். இது நீங்க சொல்லிக்கலாம். இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்? டெய்லி வந்து ஆர்சிஎம்ல நிறைய ஹரிசஞ்சீவி ப்ராடக்ட் இருக்கு. டெய்லி ஒரு ஃபார்மரை நீங்க மீட் பண்ணுங்க. டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. ஹோம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது 4 பேர் சேர்ந்து கண்டக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஆள் ஸ்கேன் பண்ணும், ஒரு ஆள் பொருள் பார்க்கணும், ஒரு ஆள்கள் கிட்ட பேசணும், ஒரு ஆள் கவுன்சிலிங் பண்ணணும். 4 பேர் இருந்தா நல்லா இருக்கும். ஹோம் மீட்டிங் டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங். டெய்லி வந்து ஒரு அவுட்லெட் நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களை நியரஸ்ட் இருக்கிற அவுட்லெட்ல நீங்க அட்லீஸ்ட் வீக்லி நீங்க அவுட்லெட் விசிட் பண்ணுங்க. அப்புறம் 80% நீங்க ஸ்டார்டிங்ல வந்து கிளப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க முன்னாடி போக ஃபுல் அண்ட் ஃபுல்லா 80% ஃபோக்கஸ் நீங்க டீம் பில்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னது? அட்டாச் யுவர் டீம் வித் தி சிஸ்டம். அதாவது வந்து உங்கள டீமில் உள்ள அத்தனை பேரும் எவ்ரிடே டெய்லி ஆக்ஷன். சிஸ்டம் சொன்னா என்னது?
What do you mean by system? System means daily action, everyday action. இன்னைக்கு ஒரு ஆளை பாக்குறேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆளை பாக்குறேன், 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆளை பாக்குறேன், அது சிஸ்டம் இல்ல. That is not system. நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோ, மசில் பில்ட் பண்ண போறேன், நீங்க டெய்லி போவாங்களா இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி போவாங்களா? நீங்க டெய்லி போகும். That is system. நீங்க சாப்பிடுற இன்னைக்கு சாப்பிடுற, ஒரு வாரத்துக்கு அப்புறம் சாப்பிடுற, ஒரு மாசத்துக்கு அப்புறம் சாப்பிடுற, அப்படியே சாப்பிடுற. நீங்க டெய்லி சாப்பிடுற தானே? That is system. தூங்குற, இன்னைக்கு தூங்குற, நெக்ஸ்ட் எப்ப தூங்க போற? ஒரு மாசத்துக்கு அப்புறமா தூங்க போற. டெய்லி தூங்குற தானே? That is the system. கரெக்ட் தானே? அதே மாதிரி ஆர்சிஎம்மிலும் ஒரு சிஸ்டம் இருக்கு. வாட் இஸ் தட் சிஸ்டம்? டெய்லி ஆக்ஷன், எவ்ரிடே ஆக்ஷன். அந்த எவ்ரிடே ஆக்ஷன்ல வர்றதுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ஆளை பார்த்து நீங்க ப்ராடக்ட் காமிக்கலாம், ஒரு ஃபார்மரை நீங்க, ஒரு விவசாயம் நீங்க பார்க்கலாம், ஒரு நாள் ஹோம் மீட்டிங் பண்ணலாம், ஒரு நாள் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவுட்லெட் வரலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணினா உங்களை கிளப் நீங்க ஈஸியா பண்ண முடியும். கிளப்ல வந்து டெய்லி ஆக்ஷன் பண்றது, தட் இஸ் சிஸ்டம், ரைட்? நம்பர் 3வது வந்து கவுன்சிலிங். கவுன்சிலிங் என்ன பண்ணோம்? ஃபோக்கஸ். நான் சொல்றேன் சார், ஆஸ் எ லீடர், ஒரு காரணத்தாலும் நம்ம ஒரே ஒரு சைடு மட்டும் பார்த்து முன்னாடி போக கூடாது. எப்பவும் வந்து நம்முடைய ஏ சைடும் பி சைடும் சேம் ரெஸ்பான்சிபிலிட்டியில பார்க்கணும். என்னுடைய ஏ சைடு வந்து கேரளா, தமிழ்நாடு, ஒரிசா, பெங்கால் வரைக்கும் நம்ம காமராஜ் சார் கொண்டு போயிடுச்சு. பெரிய பிசினஸ் வருது, கோடி crores டுகெதர் பிசினஸ் வருது. எனக்கு இந்த ஏ சைடு பார்க்க தேவையில்லை. ஆனாலும் காமராஜ் சார் சொல்றாரு, கோப்குமார் சார் எனக்கு உங்களை ஒரு நாள் வேணும். நான் அவருக்கு நோ சொல்றதே கிடையாது. நீங்க காமராஜ் சார் கிட்ட கேட்டு பாருங்க, எப்ப கேட்டாலும் கொடுத்துக்கிறேன். எஸ் சார், ஆல்வேஸ் வெல்கம் சார். எப்ப கேட்டாலும் நான் கொடுத்துடுறேன். ஐ டோன்ட் கேர் வெதர் இட் இஸ் மை ஏ சைடு ஆர் பி சைடு. எனக்கு ஏ சைடும் பி சைடு, எனக்கு 2 காலு, 2 கண்ணு, 2 கை இருக்கிற மாதிரி. என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் நான் எவ்வளவு கேர் கொடுக்குவாங்களோ அத்தனை அளவுக்கு நான் ரைட் ஹேண்டுக்கும் நான் கேர் கொடுக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஏ சைட்லும் பி சைட்லும் நான் ஒரே மாதிரி போக்கஸ் பண்றேன். ஒரு லீடர் எப்பவும் ஏ சைட்லும் பி சைட்லும் ஒரே மாதிரி போக்கஸ் பண்ணும். யாருக்கும் நீங்க பார்ஷியாலிட்டி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ட்ரைனிங் எஜுகேஷன்ல நீங்க போக்கஸ் பண்ணுங்க, டீம் கவுன்சிலிங்ல போக்கஸ் பண்ணுங்க. டார்கெட்ஸ், எந்த டார்கெட்ஸ் ஆர்சிஎம் இப்போ டிஸ்பிளே வாலோட டார்கெட் கொடுத்திருக்கு. டிஸ்பிளே வால் இந்த மாசம் உங்க டீம்ல எத்தனை பேரை நீங்க டார்கெட்ல கொண்டு வர முடியும், அத்தனை பேரை நீங்க டிஸ்பிளே வால்ல கொண்டு வந்து உட்கார வைக்கணும். டார்கெட்ல நீங்க அக்ரெசிவா ப்ரமோஷன் பண்ணுங்க, ஹோம் மீட்டிங்ல நீங்க ப்ரமோட் பண்ணுங்க, எவ்ரிடே நீங்க பிக்கப் சென்டர்ல ப்ரமோட் பண்ணுங்க, பிக்கப் சென்டர்ல போஸ்டர் ஒட்டி வச்சிடுங்க. எவ்ரி பிக்கப் சென்டர் நீங்க ஒரு A4 ஷீட்ல டிஸ்பிளே வால் ஆஃபர் ஸ்டார்ட் இன் அக்டோபர் சொல்லிட்டு நீங்க போஸ்ட் பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியணும். அப்புறம் ஆஸ் எ லீடர் நம்ம எப்படி இருக்கணும்? ஆஸ் எ பில்லரா இருக்கணும். நம்ம சொல்ற வேர்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், பேஷன்ஸா இருக்கணும். அங்க சொல்லியது வந்து இங்க சொல்லி கொடுக்கறது, இங்க சொல்றது வந்து அங்க சொல்றது, அதுக்கு கோசிப்னு சொல்லுவாங்க. ஒரு லீடர் வந்து எப்பவும் கோசிப் பண்ணக்கூடாது. எப்பவும் அந்த லீடர் சரியில்லை சார், இந்த பிக்கப் சென்டர்காரர் சரியில்லான்னு சொல்லி இன்னொரு பியூசியில் போய் சொல்றது, ஒரு லீடருடைய இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் இன்னொரு லீடருக்கு சொல்றது, இதெல்லாம் ஒரு காரணத்தாலும் ஒரு லீடரும் பண்ணக்கூடாது. தட் இஸ் நாட் குட் ஃபார் எ லீடர். அது ஒரு லீடருக்கு குவாலிட்டியான ஒரு லீடர் இது பண்ண மாட்டேன். இங்க கேட்டது அங்கே விட்டுடணும், நல்ல இருந்தது மட்டும் நீங்க எடுத்துட்டு போனோம். ஓகே, எத்திக்ஸ் இன் மணி ஹேண்ட்லிங். எத்திக்ஸ் இன் மணி ஹேண்ட்லிங் சொன்னா, சப்போஸ் பியூசி காரன் ஒரு பியூசி ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்தா அந்த பணம் வந்து பியூசி ஓபனுக்காக தான் போகணும். உங்களை நீங்க பண்ணி வச்சிருக்கிற கடத்தை கிளியர் பண்றதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்த கூடாது. எத்திக்ஸ் இன் மணி ஹேண்ட்லிங், எத்திக்ஸ் இன் ப்ராப்ளம் ஹேண்ட்லிங். யாரோ ஒரு டவுன்லைன் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சொன்னா கரெக்டான வேயில அந்த பார்ஷியாலிட்டி இல்லாம அந்த ப்ராப்ளத்தை நீங்க சொல்லி கொடுக்கணும், கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நம்ம 8th நவம்பர்ல வந்து ரொம்ப பெருசா சவுத் இந்தியாவோட செலிப்ரேஷன் பண்ண போறேன். தமிழ்நாடுடைய செலிப்ரேஷன் நம்ம கண்டக்ட் பண்ணியாச்சு. ஒரு ராயல்டி லெவல் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ராயல்டில இருந்து மேல வர்ற ஆள்கள் எல்லாம் வந்து நம்ம 8th நவம்பர் சவுத் இந்தியாவுடைய பிளாட்ஃபார்மில் ஒரு பெரிய அளவில் பெரிய ஒரு செலிப்ரேஷன் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ண போறேன். சோ வரப்போற காலத்துல ஆர்சிஎம் பெரிய அளவில் போகும். ப்ராடக்ட் எல்லாம் வந்து நிறைய பொருள்கள் லான்ச் ஆயிட்டே இருக்கு, புது புது ப்ராடக்ட்ஸ். இந்த என்ன சொல்லுவோம், இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆர்சிஎம்ல நிறைய பொருள் வந்தாச்சு. மல்டிகிரெயின் ஆட்டா,
சானிடைசர், மாஸ்க், எந்த பொருள் வரல சொல்லுங்க. இன்னும் நிறைய பொருள் வரப்போறேன். கம்பெனிகள் எல்லாம் மூடி போயிட்டு இருக்கு. டைரக்ட் செல்லிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி மூடி போயிட்டு இருக்கு. ஆர்சிஎம் புது புது பொருள் வந்துட்டு இருக்கு. புது புது ஃபேக்டரி ஓபன் ஆயிட்டு இருக்கு. இது புரியுங்க சார். ஆர்சிஎம் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆர்சிஎம் உள்ள பொருள்களும் வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்ஸ். கம்மி விலையில குவாலிட்டி தரமான பொருள்கள் நியாயமான விலையில ஆர்சிஎம் கொடுக்குது. பெரிய அளவில் டெவலப் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு சீரியஸா எடுத்திருக்கு. ஆர்சிஎம் வரப்போற இயர்ஸ்ல ரொம்ப பெருசா வரும். நீங்க இதை இப்போ சீரியஸா எடுக்கலன்னா வரப்போற நாள்கள்ல நீங்க நான் ஏன் இந்த பிசினஸ் இவ்வளவு சீரியஸா எடுக்கலன்னு சொல்லி நீங்க அந்த டைம்ல சங்கடப்படும். அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது. சோ ஆல் தி பெஸ்ட். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை லீடர்ஸுக்கும் நன்றி சொல்லி, நன்றி, வணக்கம். ஓவர் டு காமராஜ் சார். Excellent, sir. Excellent, sir. Excellent. Greatest mentorship. Greatest mentorship.